ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட கொடிசம்மங்கி பிளான்ட்டுங்க. கொடிசம்மங்கி பிளான்ட் வந்து எப்படி பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இலையோட இணுக்குலேயுமே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொத்து ஃபுல்லாகவே பூக்கள் வைக்கும். இதை எப்படி நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் இருக்க இந்த தண்டு கூட தளைஞ்சு வருங்க. ஆனால் நம்ம கொடுக்கறது வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்க மாதிரி தண்டு கொடுப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தளைஞ்சு வரும், கொஞ்சம் மெச்சூர்டு கட்டிங்ஸாக இருக்கும் அப்படின்றனால தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டிங்ஸை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவோங்க. அதாவது கட்டிங்ஸ் காம்போ வாங்குறீங்க இல்லைங்களா, 10 கட்டிங்ஸ் 150 அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த காம்போ இப்படித்தான் இருக்குங்க. இது ஒரு ஆர்டருக்காக எடுத்தது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கவரில் தான் பேக்கிங் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கவரில் வந்து கார்டன் சாயிலே ஃபில் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மண்ணும் மாட்டு சாண குப்பை ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணுறோம். கொஞ்சம் மழை ஈரமாக இருக்குங்க, அதனால் அப்படியே வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எந்த இடத்துல இருக்கிறத எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செடி மரத்துக்கு அடியில் இருக்க மண் வந்து நல்லா கொஞ்சம் ரூட் வந்து ஈஸியாக இதாகும். இது வந்து இதுதான் போடணுமா அப்படின்னு கேட்டால் இதுதான் போடணும்லாம் இல்லைங்க. சாயில் மட்டும் போட்டாலே போதும். இன்னும் நீங்கள் கோகோபிட் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக தளைஞ்சு வருங்க. இப்போ வந்து சாயில் ஃபில் பண்ணிடுறோங்க. சாயில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸ். இது வந்து உங்களுக்கு வைக்கிறத நான் ரொம்ப சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப மெல்லுசாக இருக்க கட்டிங்ஸ் தாங்க. இந்த கட்டிங்ஸை நம்ம வந்து இப்படி இந்த ஒரு கணு இருக்குது இல்லைங்களா, இந்த கணு வந்து உள்ளே போயிடணும், அந்தளவுக்கு வச்சிடணும். பாருங்கள், இப்படி வச்சிட்டாலே போதும், சீக்கிரமாக க்ரோ ஆகிடுங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து அந்த மாதிரி கட்டிங்ஸில் க்ரோ பண்ண பிளான்ட்டு தான். பிளான்ட் வந்து சேல்க்கு அவைலபிளில் இருக்குங்க. பிளான்ட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. ஸ்மால் பிளான்ட் வந்து 100+ ஷிப்பிங்க, லார்ஜ் 200+ ஷிப்பிங். அது இல்லை இப்போ கட்டிங்ஸாக வாங்கி நான் கட்டிங்ஸ் க்ரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட்டிங்ஸுமே இருக்குங்க. 150+ ஷிப்பிங்கில் அவைலபிளில் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது கொடி மட்டும் பிடிச்சி ஏறுறதுக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் வேணுனாலும் போகுங்க, நல்லா கொடி படர்ந்து வரும். இல்லை தரையிலேயே இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஃபஸ்ட்டில் காமிச்ச மாதிரி தரையிலேயும் சூப்பராக தளைஞ்சு வருங்க. இப்போ நல்ல கிளைமேட் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்றனால ஈஸியாக க்ரோ ஆகுங்க. நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் இருக்குது. கட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க.